ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் தான். ரேஷன் பச்சரிசியில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பால் சிறுபருப்பும், அதுக்கு ஆப்போசிட் வந்து இதை விட டபுள் மடங்காக இருக்கக்கூடிய இந்த கப்பால் பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, மெஷர்மெண்ட் கப்பு இது 1/3, இது வந்து 1/2. இந்த ரேஷியோ தான். இது வந்து 30 mlனா இது வந்து 125 ml. இந்த ப்ரிப்ரேஷன்லயே நீங்க பண்ணினா கூட வெண்பொங்கல் செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த கப்பு அளவு எடுத்துக்க சிறுபருப்பை வந்து நல்லா வந்து நெய் விட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசம் வரணும். கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இந்த இந்த அளவுக்கான பருப்புக்கு 2 ஸ்பூன், நல்லா 2 குழிக்கரண்டி நெய் விட்டு நல்லா வறுத்தீங்கன்னாவே போதுமானது நெய். அதுக்கப்புறமா இது நல்லா வறுபட்ட உடனே இந்த அளவுக்கான பச்சரிசியும் ஒரு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் தேவையான மெஷர்மெண்ட் தண்ணி என்ன விடுங்கன்னா 5 கப் தண்ணி விடுங்க. இந்த கப்பால 5 விசிலும் 5. அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சு விடணும். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு அதிலே கொட்டிடலாம். ஒரு அரை கப்பு, அதாவது இதுலயும் பாதி அளவுக்கான பால் அதையும் விட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நீங்க இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க தாளிக்கும் போது நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி கூட மிளகு ஜீரகத்தை தாளிச்சுக்கலாம். ஸோ வந்து அடி பிடிக்காது பொங்கல். பருப்பு வறுத்ததும் நெய்யும், அப்புறம் நம்ம தாளிக்கிறதும் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல குழவா, அடி பிடிக்காம சாஃப்டா அப்படி நம்ம கரண்டியில எடுத்து அப்படி போடுறச்சு அப்படி பால் மாதிரி அழகா விழும். இந்த பாருங்க, நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகுதான் குக்கர் விசில் போட்டு மூடணும். அப்பதான் வந்து வெளியில பொங்கி வழியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் பால், எண்ணெய், அந்த நெய் அதெல்லாம் விட்டுருக்கோம் இல்லையா. மேல தெரிச்சதுன்னா வேஸ்டா போயிடும். குக்கர் மூடி எல்லாம் நம்ம தான் வாஷ் பண்ணி 2 வேலை ஆயிடும். அதனால இந்த மாதிரி ஒரு தலப்பலாண்டு கொதி வந்த உடனே நீங்க விசில் போட்டு மூடி வச்சு ஒரு 5 விசில் இல்ல 6 விசில் விட்டீங்கன்னா அடி பிடிப்பாம குழவான சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடும். ரெடி ஆனவுடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.